ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான பிகினர்ஸ் பண்ணக்கூடிய பவுச், அதாவது பென் பவுச் தான் நான் இது உங்களுக்கு இப்ப செஞ்சு குடுக்க போறேன். அந்த பென் பவுச் எப்படி பண்ணலாம்? பென்சில், பென் பவுச் பசங்களுக்கு குடுத்து விடுறதுக்குள்ள பவுச் சாதாரணமா, நார்மலா பிகினர்ஸ் பின்னக்கூடியது மாரி நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். இது நான் பேபி யான் எடுத்திருக்கேன். 2 அதாவது 2 யான் சேர்த்து, அதான் பேபி யான் திக்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நான் 2 யான் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். இதுல நான் இந்த பேனா வச்சிருக்கேன். அந்த பேனால எவ்வளவு லென்த் வேணும், அந்த லென்த் நான் கணக்கு பண்ணி போடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். அதை கணக்கு பண்ணி நான் செயின் போடுறேன். இப்போ நான் இது இது பேபி, அதாவது அக்ரிலிக் யான், பேபி யான். இது நீடில் 2.5 நீடில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் வச்சு பார்க்குறேன். ஒரு பேனா உள்ளே போகிற லென்த் போதுமான்னு வச்சு பார்க்குறேன். எனக்கு 40 நான் எடுத்திருக்கேன். 40 செயின் எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி திருப்பி ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். பேக்கில் திருப்பி அது ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். அந்த இதில் நம்ம எஸ்சி போடணும். வெறும் இந்த ஸ்டிச்சு, இந்த பவுச் ஃபுல்லாமே எஸ்சி, சிங்கிள் க்ரோச்செட் மட்டும்தான். இது பிகினர்ஸ் ஈஸியாக போடுறதுக்காக நான் சிங்கிள் க்ரோச்செட் மட்டும் வச்சு நான் இந்த பவுச் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை டர்ன் பண்ணி இந்த நீடியில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சின்ன சைஸ் நீடில், அதாவது 1.25 நீடில் நான் எடுத்திருக்கேன். இந்த நீடில் ஈஸியாக உள்ளே போய் அதாவது பெண்டாக இருக்கிறது ஈஸியாக எடுக்கிறதுக்காக நான் 1.25 நீடில் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் பின்னிட்டுருக்க நீடில் 2.5. இது 1.25 நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் ஈஸியாக பிகினர்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா அந்த பெண்டாக உள்ளதில் எஸ்சி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நீடில் நான் எடுத்திருக்கேன். போட்டாச்சு. போட்டுட்டு இந்த நீடில் எடுத்துட்டு அந்த நீடியில் நான் வச்சுட்டேன். இப்போ அப்படியே ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு எஸ்சி தான் ஃபுல்லாக 40 எஸ்சி போடணும். ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாமே 40 எஸ்சி போடணும். ஃபஸ்ட்டு செயின் போட்டோம், 40 செயின் போட்டோம். ரெண்டாவது அந்த திருப்பி எஸ்சி போட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தேவையான இதை மட்டும் எஸ்சி ஒரு லைன் நான் 5 லைன் 5 ரோ நான் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கலர் த்ரெட்டை நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால தான் இது பேபி யான் தான். சூப்பராக சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு பவுச் பண்ணுறனால கொஞ்சம் சாஃப்டான யானாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பேபி யானை எடுத்திருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் போட்டு எஸ்சி போட்டுட்டு கடைசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ் அதுலேயே அப்படியே ஜாயின் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை ஜாயின் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி முடிச்சு போட்டு நம்ம வச்சுக்கணும். எந்த இதில் நம்ம விட்டோமோ அதுலேருந்தே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இதை இதுக்குள்ளே விட்டு இதில் எடுத்து ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கணும். நான் இதில் எப்படி ஸ்டிச் போடுறேன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் ஒரு எஸ்சி போடணும். இதை நல்லா பிடிச்சி வச்சுக்கணும் பின்னாடி. ஃபஸ்ட்டு இதில் ஒரு எஸ்சி போடணும்.
எஸ்சி போட்டுட்டு ஒரு செயின். அதுக்கப்புறம் ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு எஸ்சி போடணும். அப்புறம் ஒரு செயின். அப்புறம் கீழே ஒரு இதை செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு எஸ்சி போடணும். அப்புறம் ஒரு செயின். கீழே ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு எஸ்சி போடணும், ஒரு செயின் போடணும். ஒரு இது ஸ்கிப் அப்படியே இந்த ரோ ஃபுல்லாகவே அதே மாதிரி போட்டுக்கணும். ஒரு இது ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு எஸ்சி ஒரு செயின், ஒரு இது ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு எஸ்சி ஒரு செயின், ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு எஸ்சி ஒரு செயின். இப்போ ஒரே இதில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டிச்சை மட்டும் போட்டுகிட்டே நம்ம போகலாம். அதை காட்டிலும் இது கொஞ்சம் ஈஸி. இது வந்து ஒரு சின்ன டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து ஒரு சின்ன டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போடும்போது பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஸ்டிச்சு கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது கடைசி வரைக்கும் இதே மாதிரி போட்டுட்டே வரணும். இது நம்மளுக்கு பவுச் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்க ஃபுல்லா அந்த பவுச் சென்டர் ஃபுல்லாமே இந்த இதை நம்ம போட்டுக்கலாம். இல்லை இது வேற அதாவது டபுள் இதே கலர்லயே நம்ம டிசைன் மாதிரி எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். வேற வேற கலர்ஸ் கூட நம்ம சென்டரில் மாற்றி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் ஒன்று ஒன்றா எப்படி ஆட் பண்ணி போடுறது அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி போட்டுட்டே வரணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ உடனே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி கட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம பார்க்கும்போதே கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம போடணும். இது ரொம்ப ஈஸியானது. பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது யார் வேணாலும் போடலாம். இப்போ புதுசாக போட ஆரம்பிக்கிறாங்கனாலே இந்த மாதிரி பவுச் போட்டு பழகலாம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்மளே பவுச் பண்ணி கொடுத்த திருப்தி வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான இருக்கனால இந்த மாதிரி பவுச் வந்து ஃபஸ்ட்டு பழகி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக சிங்கிள் க்ரோச்செட்லேயே நம்ம போடலாம். அது போட்டாலுமே நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வந்து போடணும், பிகினர்ஸுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. என்கிட்ட வந்து நிறைய யான்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. நான் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் கொடுக்குற ரேட்டை காட்டிலும் ரொம்ப கம்மியான ரேட்டில் நான் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான யான்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் சார்ஜும் ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் ரேட்டை வந்து நீங்கள்
ஒவ்வொரு கடையிலயும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டே கூட இங்க நீங்க வாங்கலாம். த்ரெட் வந்து வாங்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து நம்ம ஓரளவு அந்த பவுச்சுக்குள்ள ஹைட்டு வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதனால எண்டிங் லாஸ்ட்டு கீழே எப்படி ஜாயின் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி மேலேயும் நம்ம இதே கலர் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால நான் இதே கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி டர்ன் பண்ணிவிட்டு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதை இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே அப்படியே அந்த உள்ளே அப்படியே அது உள்ளே போயிடும். அதுவும் கலராமலே இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எஸ்சி கொடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு இது ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் எஸ்சி ஒரு செயின். இந்த ஃபஸ்ட்டு இதே ஸ்டிச் தான். அடுத்த இன்னொரு கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து திருப்பி உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன். அந்த கேப்புக்குள்ளே விட்டு விட்டு நம்ம எடுத்தாலே போதும். ஒரு எஸ்சி ஒரு செயின் அந்த மாதிரி போட்டு இதில் வந்து இந்த ஒரு லைன் மட்டும் அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி லாஸ்ட்டு போட்டாச்சு. லாஸ்ட்டு ஒரு எஸ்சி போட்டு இப்போ ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாவுமே நம்ம எஸ்சி போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், ரெண்டாவதுலேயும் சிங்கிள் க்ரோச்செட், அப்படியே வரிசையாக நம்ம வந்து சிங்கிள் க்ரோச்செட் போட்டு தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி தான் கீழே வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போ எல்லாத்துலேயும் அந்த மாதிரி போட்டு தான் நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் எப்படினாலும் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எப்படி போடணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் கலர் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ கீழே எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு மேலே நம்ம வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு ஜிப்பு மட்டும் மேலே வச்சு இது வந்து நம்ம கையை வச்சே கூட சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே நம்ம எப்போதும் போல் ஜிப்பு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது எந்த கலர்னாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ, ஏன்னா இல்லை மேட்சாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பவுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம கையாலே ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே கலரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வெளியில் வந்து தெரியாத மாதிரி அழகாக இருக்கும். நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். தச்சாச்சு, முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் அதாவது நம்மளுக்கு எவ்வளோ தேவையான ஹைட்டு கூட நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை குட்டியாக பண்ணிக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.